Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. கேள்விக்கான பதில் எபிசோட் 8 இருக்கும். தொடர்ந்து உங்களோட ஆதரவு நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்குது. கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் அமிச்ச கமெண்ட்ஸ்க்கு தான் இன்றைக்கி நான் பதில் சொல்ல போகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. உங்கள் கமெண்ட்ஸ் வரமாட்டேங்க, என் கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ண மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த கமெண்ட்ஸ் நிறையா வந்ததுனால உங்கள் கமெண்ட் வரதுக்கு லேட் ஆகுமே தவிர நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போகலை. ஸோ கண்டிப்பாக அப்கமிங் எபிசோட்ஸில் உங்களோட கமெண்ட்ஸ்க்கான ஆன்சரை நான் ஷேர் பண்ணிடுறேன். இன்றைக்கி எபிசோட் 8 பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ்க்கான பதில்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை கேட்குறவங்க யாருன்னா சுமித்ரா சந்திரா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க. அண்ணா, ஆடுகளம் சீரியல் டைம் 6:30 சேனல் 10, அதாவது ஆடுகளம் சீரியல் 6:30க்கு வருமானு கேட்குறாங்க போல். ஆடுகளம் சீரியல் 6:30க்கு வரதுக்கு சுத்தமாக சான்சஸே கிடையாது. ஏன்னா இப்போ ராமாயணம் சீரியல் 9+க்கு மேலே 6 டைம் ஸ்லாட்டில் வாங்கிருச்சு. ஸோ 6:30 அப்படின்னாலே ராமாயணம் அப்படின்னு சொல்லி மக்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். ஆடுகளம் சீரியலில் மட்டும் 6க்கு டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 6+, 7+ தான். ஏன்னா சரிகம சீரியல்ஸ் எப்பயுமே அந்த மாதிரி தான் பண்ணும். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்டோரியோடு வரும், போக போக ஸ்டோரி சேஞ்சஸ்னால டிஆர்பி குறையும். இந்த மாதிரி ஆகுறதுனால 6:30 டைம் ஸ்லாட் கெடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ப்ரைம் டைமில் வேறு ஏதாவது ஒரு டைம் ஸ்லாட்டில் தான் ஆடுகளம் டெலிகாஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் கமெண்ட் நம்மகிட்ட கேட்குறவர் சக்தி ராஜேஷ். அண்ணா, திருமுருகன் சார் நியூ சீரியல் மெட்டி ஒலி பார்ட் 2 வந்தால் 7:30 டைம் ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் ஆகிற கயல் சீரியல் முடிய வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லைன்னா கயல் சீரியல் டைம் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு. கயல் சீரியல் வந்து கண்டிப்பாக இப்போதைக்கு முடிக்க மாட்டாங்க. இப்போ தான் மெயின் ஸ்டோரி ட்ராக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கயலுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இனி அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மேரேஜ் ஆகணும். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரியெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த சீரியலை முடிக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. மெட்டி ஒலி சீசன் 2 7:30க்கு தான் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க உறுதியாக இருக்காங்க. அப்படின்னா கயல் சீரியல் கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு நல்ல டைமிங்கில் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களே தவிர முடிக்கிறதுக்கு சுத்தமாக சான்சஸ் கிடையாது. நெக்ஸ்ட் கமெண்ட்டை நம்மகிட்ட கேட்குறவங்களும் சக்தி ராஜேஷ் தான். ஜீ தமிழில் சிப்பு சூரியன் நியூ சீரியல் வந்தால் எந்த ஸ்லாட்டில் வருமன்னா? மாரி சீரியல் ஜீ தமிழில் டைம் சேஞ்சஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிப்பு சூரியன் சீரியல் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி இல்லம் அப்படிங்கிற டைட்டிலில் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லக்ஷ்மி இல்லம்ங்கிறது வந்து கன்னடாவில் வந்து அந்த டைட்டிலில் வருது. தமிழில் கூட சேஞ்ச் ஆகலாம். இந்த சீரியல் பார்த்திங்கன்னா 7:30 டைம் ஸ்லாட்டில் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஏன்னா மற்ற ஸ்லாட்ஸ்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ரேட்டிங் வாங்கிட்டு இருக்கு. ஸோ 7:30 ஸ்லாட்டை வந்து ஸ்ட்ராங் படுத்துறதுக்காக 7:30 கொண்டு வர ஹை சான்சஸ் இருக்குது. மாரி சீரியல் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எண் கிடையாது, டைம் சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய காமராஜ் என்ன கேட்குறாருன்னா, மிஸ்டர் மனைவி சீரியல் எப்போ எண்ட் ஆகும்? மிஸ்டர் மனைவி சீரியல் வந்து இப்போதைக்கு முடிகிற அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான தகவல்களும் கிடைக்கல. சீரியல் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. நல்ல டிஆர்பி 10 டைம் ஸ்லாட்டில் வாங்குறதுனால இப்போதைக்கு முடிக்கிற ஐடியாவில் இல்லை சன் டிவி. நெக்ஸ்ட் வந்து 2 கமெண்ட்ஸ் தனேஷ் அண்ட் சந்துரு. இவங்க 2 பேருமே ஒரே விஷயத்தை பற்றி தான் கேட்டிருக்காங்க. சன் குடும்ப விருதுகள் 2024 பற்றி சொல்லுங்க அப்படின்னு. இந்த வருஷம் 2024 முடிய போகுது. பட் இது வரைக்கும் சன் குடும்ப விருதுகள் வந்து அவங்க நடத்தவே இல்லை. ஸோ அது வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான தகவல்களும் இப்போதைக்கு கிடைக்கல. டிசம்பரில் வரதுக்கு சான்சஸ் இல்லை. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2024க்காக கொண்டு வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ரேமா சுரேஷ்குமார் என்ன கேட்குறாங்கன்னா, ஐ திங்க் கயல் சீரியல் முடிஞ்சதுக்கு பிறகு திருமுருகன் சார் பண்ணுவாங்க. மை கெஸ் அண்ணா, ப்ளீஸ் கிளாரிஃபை அப்படின்னு கேட்குறாங்க. கயல் சீரியல் வந்து முடிகிறதுக்கு சான்சஸ் இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். திருமுருகன் சார் சீரியல் கொண்டு வராங்க அப்படின்னா கயல் சீரியல் வேறு டைமிங்கில் தான் சேஞ்ச் பண்ணுவாங்களே தவிர முடிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட்டை அஸ்வின் பாலா கேட்குறாரு. அண்ணா, கயல் சீரியல் அப்கமிங் நியூ ட்ராக் அப்டேட். அன்பு சாலினி மேரேஜ் எப்போ வரும்? ஆனந்தி டாக்டர் ஆகி அவங்களுக்கு பேர் கொண்டு வருவாங்களா? ஸோ கயல் பார்த்திங்கன்னா மெகா தொடர். ஸோ இந்த சீரியலை கண்டிப்பாக முடிக்க மாட்டாங்க. நீங்கள் கேட்ட எல்லா ஸ்டோரி ட்ராக்குமே அப்கமிங்கில் காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் கேட்குற எல்லா ட்ராக்குமே பார்த்திங்கன்னா மெயின் ட்ராக் ஆஃப் கயல் சீரியல்னு சொல்லலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு பார்த்திங்கன்னா பழைய ஸ்டோரி, அவங்க அப்பா காலத்தில் நடந்த விஷயங்கள் அதெல்லாம் வச்சு இப்போ ஸ்டோரியை கொண்டு போயிட்டுருக்காங்க. இது வரைக்கும் அந்த ஸ்டோரியெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க 2 பேரும் சவால் விட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து தனியாக உழைச்சி வாழ போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரியை கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சுக்கலாம். அப்கமிங் எபிசோட்ஸில் இன்னும் மற்ற கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளைஸில் நாங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.